நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி பாதுகாக்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆலய பிரகாரங்களிலே வீட்டு வந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தந்து வழி நடத்தினீர். இப்படிப்பட்ட காலங்களிலே நாங்கள் ஆலயம் கூட செல்ல முடியாதபடி வீடுகளிலே அமர்ந்து உம்மை துதிக்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது சுவாமி. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு வீடாக நீர் ஆசீர்வதித்து அவளது வழிபாட்டில் இணைத்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதுமாக தூய் ஆவியானவர் நீர் துணை கொண்டு வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களோடு செயல்படும். வழிபாடு முழுவதுமாக நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய பெயரிலே கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லது அமர்ந்த நிலையிலே பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாமாலை கீதம் 7வது பாமாலையை நாம் பாடுவோம். கர்த்தாவை போற்றி பாடு என் ஆவியே என் உள்ளமே. பாமாலை 7. போற்றி
தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிப்படாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்ன சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ பலம் உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கடன்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷத்து கடமையாயிருக்கிறது. ஆகையால் அங்கே இருக்கிற நாம் யாவரும் சொத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையிலே என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விரைந்து போனோம். எங்களது இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நினைவு நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளை புறதாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்த காலங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் எங்களால் கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகத்தின் குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பதுகளை இருக்கிறீர்கள் பொறுமையாயிரும். பாவத்திற்கு துக்கப்படுகிறவர்களை செயல்படுத்தும். மிகவும் விரும்புள்ள பிதாவே, நாமத்துமை உண்டாகும்படி நாம் தேவத்தையும் நீதியும் தெளிந்த நிச்சயங்களால் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திலும் துன்பப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவமும் அனுச்சதையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்தியானந்தத்திலே சேர்க்கத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
கர்த்தரை துதியுங்கள். சபையர் அமர்வோம். முதலாம் திருமுறை பாடும் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 6:1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசன மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்கள் கர்த்தர் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்,
அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனையிலே கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபினில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரம நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 1 வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமையுண்டாக. Amen.
நற்செய்தி பகுதி 2ஆம் திருமறை பாடம் வாசகம் கேட்போம். இந்த ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 26 வரை. பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தினாலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலே எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதவையை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வருகிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த Paswara yaitim, manikum, sayo
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு பரமனங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரட்சிப்புக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீதியுள்ள ஜனத்தை கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே, பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே, தஞ்சமாய் கொண்டிருக்கிற முதடியாளாக நாங்கள் எந்த விரோதத்திற்கும் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் பாமாலையில 374வது பாமாலை பாடுவோம். பாமாலை 374வது பாடல். நீரப்பமே
இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளை நாம் காணக்கூடிய நிலையை ஆண்டவர் நம்ம கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த காலங்களிலே ஆலயத்திற்கு உள்ளாக நாம் நுழைந்து ஆண்டவரை நாம் வழிபட முடியாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களிலிருந்தோ இல்லை எங்கெங்கே இருந்து நாம் இந்த முகநூல் வழியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த இடங்களிலிருந்து நாம் ஆண்டவரை நேரடியாக நாம் தொழுது கொள்ள, இப்படி வழிபாட்டுடைய முறைமைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள, வழிபாட்டுகளிலே நாம் இணைந்து கொள்ள, ஆண்டவரை நாம் துதிக்க, ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய அனைத்து முயற்சிகளிலேயும் நாம் எடுத்துக்கொண்ட பல்வேறுமான அமைத்த திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இந்த முகநூல் வழியாக ஆண்டவரை தொழுது கொள்ள நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அநேகருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கவும், திருமறையை நாம் படிக்கவும், பிள்ளைகளோடு கூட வாழவும், பெற்றோரோடு கூட நம்முடைய நாட்களை இணைத்து பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனாலே எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் தாவீது சொல்வது போல அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய ஆளுகை முழுமையாக தன்னுடைய கரத்தில் வைத்து கொண்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் படைத்து அவருடைய சாயலினாலே இந்த உலகத்தில் நம்மையும் இயக்கி கொண்டு வருகிற சர்வ வல்லமில்லை படைத்த கடவுளுக்கு எல்லா நன்மையும் கிருபையும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாம் மேலெடுப்போமாக. கண்களை மூடி நாம் இருந்த இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, பல கோடி தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தி தொழுதிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, பல கோடி தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தி தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா, மகிமை மாட்சிமை நிறைந்தவர், ஆண்டவர் பெரியவர், அவரது மகிமை அடைந்திட தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா, விண்ணில் ஓசன்னா. பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, பல கோடி தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தி தொழுதிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் எங்களை மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர்,
நீர் யாக்கோபின் தேவன், உயர்ந்தமானவர் என்று இந்த பரிசுத்தமான நாளிலுமே நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க நீ தந்த கிருபைக்கு நன்றி. சிந்திக்கின்ற தியானிக்கின்ற நம்முடைய திருவசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கவும், அதை எங்கள் வாழ்க்கையில் உட்கொண்டு இந்த உலகத்திலே அதை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க ஆண்டவர்கள் கருள் தான். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க கேட்ட 2 திருமுறை பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய உள்ள வசனங்களும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-26 முடிய 2 திருமுறை பகுதிகளுமாக வாசிக்க கேட்டோம். இந்த 2 திருமுறை பகுதிகளும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகின்ற இந்த தலைப்புக்கு பொருளுக்கு மிகவும் நெருக்கமாகவும் இந்த திருமுறை பகுதியின் வழியாக நாம் இந்த வசனத்தின் வழியாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள் என்றால் கடவுளை நாம் வழிபடுதல், ஆண்டவரை நாம் ஆராதித்தல், ஆண்டவருக்கென்று நாம் பணி செய்தல், ஆண்டவருக்கென்று நாம் தொண்டு புரிதல் என்கின்ற இந்த 2 திருமுறை பகுதியிலுமே உள்ளடக்கி ஒரு பொருளை தந்திருக்கிறது. அந்த பொருள் டாபிக் என்னவென்று சொன்னால் இந்த வர்ஷிப் என்று சொல்லுகின்ற இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டின் வழியாக நாம் கடவுளோடு கூட எப்படி நாம் தொடர்பு கொள்ள முடியும்? இந்த வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட எந்தெந்த வகையெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறார்? நீங்களும் நானும் ஆண்டவரை தொடர்பு கொள்வதனாலே, தொழுது கொள்வதனாலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன? நமக்குள்ளாக அப்படி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? அதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் என்னென்ன? வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ்? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் என்னென்ன? அந்த ஏற்பட்ட விளைவுகளினாலே நாம் தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட நிலைமை என்ன? அதைத்தான் இந்த நாளில் நமக்கென்று ஒரு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். அதனால இந்த வழிபாட்டின் மூலியமாக ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி தொடர்பு கொண்டு உள்ளார்ந்த நம்முடைய தொழுதலும் வழிபாடும் ஆராதனையும் அவரை தொட வேண்டும், அவரை நாம் தொட்டு பார்க்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் நமக்கென்று செய்து கொண்டிருக்கிற இனிமேலும் செய்ய போகின்ற பல செயல் வழியாக நம்முடைய ஆற்றல் எவ்வளவாக அவருக்குள்ளாக விளங்கி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சிறப்பாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் திருமறையை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுதும் முழுமையாக திருமறை ஆழமாக படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை, தான் தெரிந்து கொண்ட மக்களை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை, ஆண்டவர் விரும்புகிறதை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அது தொற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் உலகத்திற்குள்ளாக எதிர்பார்க்கிறார். ஆகினாலே ஆண்டவரிடத்திலே நாம் எதை கேட்டாலும் அவர் உடனடியாக நமக்கு செய்வதற்கு மனம் இறங்குகின்ற ஆண்டவர். நாம் எந்த அளவுக்கு நாம் கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் முறையிடுகிறோமோ, நாம் கேட்கின்றதற்கும் முறையிடுவதற்கும் ஆண்டவர் உடனுக்குடனாக நாம் கேட்பதற்கு பதிலையும் கொடுத்து அந்த முறையை ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறதாக நாம் திருமுறையில வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் இப்படித்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி துவக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இங்கே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு காலகட்டம் வந்தபோது இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இனிமேலும் இந்த நாட்டிலே எங்களாலே சுயமாக வாழ முடியவில்லை, சம்பாதிக்கவும் முடியவில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் பல சுமைகள் எல்லாம் நாங்கள் சுமந்து வருகிறோம். எங்களால் தவிர்க்க முடியவில்லை, இந்த பூமியில எங்களாலே சரியாக வாழ முடியவில்லை என்கின்ற ஒரு சத்தம் அவளுக்கு ஆண்டவரிடத்தில் சொன்னபோது ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்டு, பரவாயில்லை, நான் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன்,
உங்களுடைய கூக்குரலையும் நான் கேட்டேன், நீங்கள் படுகிற வேதனையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆகினாலே இனிமேல் நீங்கள் வாழுகின்ற இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நான் உங்களுக்கு கொண்டு போவதற்கு நான் உங்களுக்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். அப்படி ஒரு சொல்லுகிற பொழுது அவளுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறார். ஒன்று காரியம், ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். என்ன எதிர்பார்க்கிறார்? எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் நம்முடைய கேட்கின்ற முறையை வைத்துக்கொண்டு எப்படி நாம் அணுகுகிறோமோ அந்த அணுகிற முறையை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களில் மனம் பெறுகிற ஆண்டவராயிருக்கிறார். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகும் பொழுதும் கேட்டபோது ஆண்டவர் இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் செய்து இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 12ஆம் வசனம், யாத்ராம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினை பார்க்கும் பொழுது அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீங்கள் தைரியமாயிருப்பேன், நான் உங்களோடு கூட நான் இருப்பேன். நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், மோசேவுக்கு சொல்லுகிறார், என் ஜனத்தை அழைத்து வந்த பின் நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டு யாரிடத்துல உங்களை நான் பிரித்து எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமோ அந்த வழிபாதையும் நான் உனக்கு சரி செய்து கொண்டு உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்தில் உன்னை பிரித்து கொண்டு வந்து நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லாவற்றும் செய்து கொண்டே இருப்பேன். எல்லாம் சொல்ல பின்பு அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக. அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய கஷ்டமும் எனக்கு தெரியும், உங்களுடைய வேதனையும் எனக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீரும் எனக்கு தெரியும். இவையெல்லாம் நான் உலகத்திலிருந்து பார்வோனத்திலிருந்து ஒரு பிரித்தெடுத்து அழைத்து கொண்டு வந்த பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காக இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்களாக. என்னை நீங்கள் வழிபட வேண்டும். நான் தான் உலகத்துடைய கடவுள், நான் தான் உலகத்துடைய மேய்ப்பன், இந்த உலகத்தை படைத்தவர் நான் தான். ஆகினால என்னிடத்தில் நீங்கள் முறையிட்டபடினாலே நான் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்வதற்கு மனம் இறங்கி நேரடியாக நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் இதற்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்களாக, இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆகினாலே கடவுள் இந்த உலகத்தில் நாம் அவரை வழிபட வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இந்த வழிபடுவதனுடைய பொருள் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நாம் ஆராதனையை நாம் செய்கிறோம், எதற்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்கு நாம் வழிபடுகிறோம், வழிபடுவதனால் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். வழிபாடு என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உறவை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நாம் எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். காரணம், அவருடைய சாயலின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வழி நடத்துதல் பேரில் தான் இந்த உலகத்தில் நீங்களும் நான் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் எல்லா செயல்களையும் செய்வதற்கு அவருடைய விருப்பமும் சித்தமும் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது என்பது திருமறையின் வாயிலாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற திருமறை வேத வசனத்தின் வழியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே வழிபட வேண்டும், எனக்காக நீங்கள் ஆராதனை செய்வீர்களா, வேற ஒன்றையும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை. இப்படி என்னை நீங்கள் தொழுது கொள்வீர் என்று சொன்னால், எனக்கு நீங்கள் பணி செய்வீர்கள் என்று சொன்னால், எனக்காக ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக செய்து கொடுப்பேன் என்கின்ற மறைமுகமாக ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லி, மோசேவை இந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த இடத்துல எனக்காக நீங்கள் வழிபட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்கின்றார். அதனால வழிபடுவதன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகின்ற அந்த உறவை நமக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம்மை வளப்படுத்துகிறது. அதோடு கூட மட்டுமல்ல, அது நம்மை வளர்த்துகிறதாகவும் இருக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு, ஆண்டவரோடு கூட நீங்கள் நானும் பேசுகிறோம் அல்லவா, ஆண்டவரே நான் பேசுகிற சத்தத்தை நீ கேட்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். ஆண்டவரே, என்னுடைய சத்தம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் புரிந்தும் நான் வைத்திருக்கின்றேன். ஆகினாலே அந்த உறவை ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாட்டின் வழியாக, ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் வழியாக நம்முடைய உறவை நாம் இன்னமாக அதிகப்படுத்திக் கொள்ளுகிறோம், அதை நாம் வளப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதை நாம் வளர்த்துவதற்கு இந்த வழிபாடு நமக்கு உதவி செய்கிறது. எங்கேயோ இருக்கிறோம்,
எங்கேயோ நாம் பிறக்கிறோம், ஒரு இடத்துல வளர்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் வழியாக இந்த உறவுக்குள்ளாக நாம் ஒன்றிணைக்கப்படுகிறோம். இந்த உறவு என்பது இந்த வழிபாட்டின் வழியாகத்தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை ஆழப்படுத்தி கொண்டே போகிறது. எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டினுடைய உறவு நான் இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி செல்வதற்கு இன்னும் எனக்கு துணை செய்கிறதால் இந்த வழிபாடு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் யாக்கோபின் தேவன், உயர்ந்த அடைக்கலமானவர் என்கின்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மோடு கூட உறவு கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த வழிபாடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது களி கூர்ந்து மகிழ கெடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிபாட்டு முறைமையிலே நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். இப்படி வழிபாட்டில் நிறைய பாவறிக்கைகள் இருக்கிறது, நிறைய பலி இடுதல் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, நிசய விசுவாச பிரமாணம் இருக்கிறது, அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இருக்கிறது, சிறு குழந்தைகளை கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, பெரியவர்களை தன்னுடைய பாவறிக்கையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு இந்த கடவுளோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற வழிபாட்டின் மூலியமாக சில காரியங்களும் நடைபெறுகிறது. இதுதான் வர்ஷிப். வாட் இஸ் த வர்ஷிப்? கடவுளுக்கும் நமக்கும் ஏற்படுகின்ற ஒரு உறவை இந்த வழிபாடு நமக்கு தருகிறது. இந்த வாசி கேட்ட 2 பகுதியிலிருந்தும் இந்த வழிபாடு 3 விதமான வழிபாடுகள் இருக்கிறது என்பதை உங்களோடு நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த வழிபாடு இருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 8 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க. முதலாவது வழிபாடு என்பது உள்ளார்ந்த வழிபாடு. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு வழிபாடு என்பது ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை சார்ந்தது, அவருடைய சூழ்நிலையை பொறுத்தது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆராதனை நமக்கு இருக்காதா, வழிபாடு இருக்காதா, ஆலயம் திறக்காதா? நேரடியாக ஆலயத்துடைய கதவுகள் திறந்தால் நேரடியாக முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் நிறைய விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அல்லவா? இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலையும் நான் நேரடியாக ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் எனக்கு ஆண்டவர் எனக்கு செய்ததை, கடவுள் எனக்கு செய்ததை சந்தோஷமாக நான் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த சொல்லுகின்ற பக்குவம் இருக்கிறது அல்லவா? அதைத்தான் இந்த ஒரு வழிபாடு நமக்கு என்று பல உந்துதலை தருகிறது. ஆலயம் திறந்த உடனே என்னுடைய கஷ்டங்களை நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என் சத்தத்தை எனக்கு கேட்டு, என்னுடைய விண்ணப்பத்தை என்னை கேட்டு, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சொல்லப்பட வேண்டிய சில காரியங்கள்லாம் ஆண்டவனை கேட்டு பதிலை தருகிறவர் என்பதை நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆராதனை நமக்கு இருக்காதா? நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பார், என்னைக்கு நம்ம சர்ச்சை நம்ம திறக்கிறோம், என்னைக்கு ஆலய கதவு நமக்கு திறக்கும், என்றைக்கு நாம் மறுபடியும் நேரடியாக வந்து முழங்கால் படியிட்டு ஆழ்த்தில் முழங்கால் படியிட முடியும், என்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நாங்கள் வாசிக்க முடியும், என்றைக்கு இந்த ஆராதனையில நாம் பங்கு பெற முடியும், என்றைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் தொழுது கொள்ள முடியும் என்றெல்லாம் பல நேரங்களில் மக்கள் இடத்துல கேட்பதுண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலை ஆலய கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வழிபட முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஆலயத்திற்கு உள்ளாக வந்து நாம் வழிபட முடியாவிட்டாலும் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் இந்த காலங்களிலும் உதவி செய்திருக்கிறார். அதனால ஆண்டவரிடத்திலே நாம் தொடர்பு கொள்வது, ஆண்டவரோடு கூட பேசுவது என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதனுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் சூழ்நிலையை சார்ந்து அமைகிறது என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 8 முடிய உள்ள வசனங்களை சொல்லுகிறே பார்க்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்று கொடுக்கப்படுகின்ற ஒரு அறைகூவல், அவன் தேவாலயத்திற்குள்ளாக போகிறான். போன உடனே அந்த தேவாலயம் முழுதுமாக புகையால் நிரம்பி இருந்தது. அந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆலயத்திற்குள்ளாக உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துகின்ற, ஒருவேளை அவருடைய உள்ளமும் அவருடைய எண்ணமும் அவருடைய நடவடிக்கையில் ஒருவேளை
கரை படிந்ததாக இருக்கலாம், இல்லை என்றால் அது இருள் கொண்டதாக இருக்கலாம், இல்லை என்றால் கடவுளோடு கூட அந்த தொடர்பு கொள்ளுகின்ற அந்த முறை என்பது துண்டாக்கப்பட்டிருக்கலாம். ஆகையால் இந்த ஆலயத்திற்குள்ளாக சென்றபோது இந்த தேவாலயம் முழுவதுமாகவே புகையினால் நிரம்பியிருந்தது. கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமான கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக என்று சொல்லி இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சேனைகளையும் அவரை பார்த்தபோது உடனடியாக தனக்குள்ளாக ஏற்படுகின்ற மாற்றத்தை பற்றி ஏசாயா இங்கே பதிவு செய்கிறார். ஆலயத்துக்கு உள்ள போனே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து விடுகிறார். விழுந்து அவள் கதறுகிறார். ஐயோ, இந்த ஆராதனைக்குள்ளாக கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழைவதற்கு என்னுடைய விரல்கள் எல்லாம் எனக்கு கூசுகிறது, என்னுடைய கண்கள் எல்லாம் எனக்கு இருள் அடைந்து விடுத்திருக்கிறது, என்னை இருதயம் எல்லாமே இருளாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான். இந்த மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ நான் அதமானேன் என்று. புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அழிந்தேன். இதற்குள்ளாக நான் நுழைவதற்கு இந்த வழிபாட்டோடு கூட இணைந்து கொள்ளக்கூடிய உறவினுடைய தேவ பிரசன்னம் என்பதும் அவருடைய மகிமை என்பதும் மாட்சியும் என்பதும் என்னை உள்ளே கொண்டு போய் செல்வதற்கு நான் கடவுளுக்கு எதிர்மறையாக விரோதமாக செய்திருக்கக்கூடிய என் பாவம் என்னை இந்த அளவுக்கு மூடி மறைத்திருக்கிறது. ஆண்டவரே, நான் அசுத்தமானேன், நான் இப்பொழுது அழிந்து போனேன் என்று அவன் தன்னுடைய பாவ அறிக்கையை அவன் சொல்லுகிறான். முதலாவதாக தேவாலயத்திற்குள்ளாக செல்லுகின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தவுடனே அந்த வாய்ப்பை ஏசாயா தீர்க்கதரிசியின் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது வழியாக இந்த வழிபாட்டோடு கூட சேர்ந்து நம்மையும் அவர் சேர்த்து இணைத்துக் கொள்ளுகிறார். நான் ஆலயத்திற்குள்ளாக போனேன், நீங்களும் ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள். நான் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், நீங்களும் ஆண்டவருடைய ஆலயத்துடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற நிமித்தமாக நான் மறுமுறையாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய உள்ளம் அழுக்காக இருக்கிறது, கரை பிடித்திருக்கிறது, துரு பிடித்திருக்கிறது, என் உள்ளம் இருண்டிருக்கிறது என்கிறதை அவன் தேவாலயத்திற்குள்ளாக சென்று வழிபடுவதன் மூலமாக ஒரு அறிக்கையை சொல்லுகிறான். இந்த அறிக்கை என்பது இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளாக வரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஆங்காங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்களாக மற்ற மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஏசாயா இந்த வழிபாட்டு என்கின்ற ஊசி முனையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் குத்தி காண்பிக்கின்றார். நான் சரியாக இருக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய இருதயம் எனக்கு சரியாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் கரைபட்டு கொண்டிருக்கிறதா? நான் சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த வெளிப்பாட்டிலே ஆலயத்துக்கு தான் நான் வர முடியவில்லை. ஒருவேளை இல்லத்திலே நான் கேட்டுக்கொண்டிருக்கூடிய இந்த வழிபாட்டின் வழியாக இன்னைக்கு நான் எவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன், என்னுடைய இருதயம் எவ்வளவு கேடு உள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்று ஏசாயா சொல்லுகிறதன் வழி என்பது இந்த வழிபாட்டை உங்களுக்கும் எனக்குள்ளாக நகர்த்தி கொண்டு வந்து நிறுத்துகின்றார். உள்ளார்ந்த வழிபாடு. கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் என்று ஏசாயா சொல்கிறார். நான் அசுத்தமானேன், என்னுடைய உதடுகள்லாம் அசுத்தமான உதடுகள் என்று அவர் சொல்லுகிறார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், அவ்வளவு கேவலமான வார்த்தைகளாக இருக்கிறது என்று அவன் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் ஒன்று புறப்பட்டு வந்து அவன் வார்த்தையை தொடுகிறது, அவன் நாவை தொடுகிறது, பரிசுத்தமாக்கினான். அவருடைய கிரேட் கன்சர்ன் என்ன தெரியுங்களா? ஒருவேளை நான் மற்றும் மாற்றப்பட்டிருக்கிற இந்த வழிபாட்டின் வழியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக உழைந்த கொண்டு அவருடைய பிரசனத்தை பார்த்தபோது நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்லை, நான் அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே, பரிசுத்தம் இல்லாத மக்கள் மத்தியிலே, இருளாயிருக்கூடிய மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற தூய்மையை கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்று ஏசாயா பதிவாக சொல்லுகிறார். நான் மட்டும் இல்லை ஆண்டவரே,
என்னுடைய குடும்பமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளாக நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என் உறவினர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் எங்கே சார்ந்து வாழுகிறேனோ அந்த வாழுகின்ற இடமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் சார்ந்து வாழுகிற மக்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு வழிபாட்டினுடைய செய்தியை, வழிபாட்டின் மூலியமாக ஏற்படுகின்ற மாற்றங்களை, ஏற்பட்ட மாற்றங்களுடைய விளைவுகளை ஏசாயா உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து இப்படித்தான் வழிபாடு இருக்க வேண்டும், ஆகினாலே உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன் வார்த்தையை நீ தூய்மையாக்கிக்கொள், உன் சிந்தையை நல்ல சிந்தையாக வைத்துக்கொள். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற வழிபாடு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இது என்னுடைய பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க உன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த உள்ளார்ந்த வழிபாடு இருக்க வேண்டும் என்று ஏசாயா மிக பதிவாய் சொல்லுகிறார். ஆகினாலே ஒரு தனி மனிதனுடைய நிலைமைதான் கடவுளுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஏற்படுகின்ற நிலைமையின் வழியாக வழிபாடு தொடர்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது அவன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். நான் எப்பொழுதுமே ஆண்டவரை நான் துதிப்பேன், எப்பொழுதுமே ஆண்டவரை நான் போற்றுவேன். அவருடைய சூழ்நிலையை சார்ந்து அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 7, 9, 10 ஒவ்வொரு நாளும் இங்கே சொல்லப்படுகிற அந்நாளும் அவருடைய கணவனாக இருக்கலானும் ஒவ்வொரு ஆளும் ஆலயத்திற்கு போகிற பொழுது நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை இல்லை. அந்த ஆராதனைக்கு செல்கிற பொழுதெல்லாம் நேரடியாக முன்பதாக சென்று பலிபீடத்திலே விலங்கால் படியிட்டு அந்நாள் ஜெபிப்பான். ஆண்டவருக்கு ஆராதனை செய்கின்றது ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பு. எங்களுக்கு குழந்தை இல்லை, குடும்பத்துக்கு குழந்தை இல்லை, எப்படியாவது குழந்தை தாரும் ஆண்டவரே என்று அந்நாள் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற ஜெபம் என்பது வழிபாட்டின் வழியாக ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது என்றைக்கு தான் என் வாழ்க்கையில நடக்கும், என்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கூடிய கர்ப்பம் திறக்கப்படும் என்பதெல்லாமே ஒவ்வொரு நாளும் ஆராதனை வழியாக ஆண்டவரை தொழுது கொள்ளும் வழியாக ஒவ்வொரு நாளும் செய்கிற ஜெபத்தை ஏலி அங்கிருந்து பார்த்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர்கள், ஆலயத்திற்கு என்றே நான் அர்ப்பணித்து விடுவேன். That's a way of another way of the worship. நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த தேவாலயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிரசனம் இருக்கிறது அல்லவா, இந்த பிரசனத்துல என்னுடைய குழந்தையை கொண்டு வந்து நான் தூக்கி வீசி விடுகிறேன் உங்களுடைய பாதத்தில். இந்த குழந்தையும் குடும்பமாக நாங்கள் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளுகிறோம். தடைபெற்றிருக்கக்கூடிய காரியத்தை எங்களுக்கு தடுத்து நிறுத்தி என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது என்று தாவீது சொல்வது போல, என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது, என்னுடைய தலையணை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறது என்று தாவீது சொல்வது போல ஒவ்வொரு நாளும் அழுகையின் வழியாக தன்னுடைய வழிபாட்டை ஆண்டவருக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான் அண்ணன். ஆண்டவர் சத்தத்தை கேட்டான். உள்ளார்ந்த வழிபாடு, உள்ளார்ந்த மாற்றத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஒரு வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாடு உணர்வுபூர்வமான வழிபாடு. உணர்வுபூர்வமான ஒரு வழிபாடாக இருக்க வேண்டுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக வழிபாடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வழிபாடு இருக்கிறது, நிறைய வர்ஷிப் இருக்கிறது, நிறைய திருச்சபையில் இருக்கிறார்கள், திருச்சபைகளிலே சத்தியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் குற்றப்படுத்தப்படவில்லை. ஆனால் வழிபாடு என்பது ஒருவேளை அது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அந்த வழிபாடு இருக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 46 தாவீது எழுதுகிற பொழுது இப்படித்தான் அவர் எழுதுகிறார். சங்கீதம் 46 நானே கர்த்தர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். சங்கீதம் 46 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் உணர்வு பூர்வமான வழிபாடு. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுகளை ஆண்டவரிடத்திலே நான் சொல்ல வேண்டும்.
அதை நான் உணர்ச்சி வசப்படுத்தி விடக்கூடாது என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை உணர்வுபூர்வமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதை சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே இந்த வழிபாடு எல்லாம் உணர்ச்சி வசப்படுதல், சத்தங்கள் வழியாக உணர்ச்சி வசப்படுதல், யாரோ ஒருவர் பூஸ்ட் பண்றதுனாலே நமக்குள்ளாக இன்றைக்கு ஏற்படுகின்ற ஒரு பெரிய மாற்றங்களிலே அதற்கு நல்ல ஒரு முடிவு இருக்குமா என்றால் அது எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. கடவுள் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சான்றாக நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிற இன்னொரு பகுதி இங்கே இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார் என்று எலியா ஆண்டவரத்தில் முறையிடுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படி வருவார், எப்படி என்னோடு கூட அவர் தொடர்பு கொள்வார்? நான் சொல்லுகிற செய்தியை, நான் சொல்லுகிற என்னுடைய மனக்குமுறல்களை, என்னுடைய எதிர்பார்க்கின்ற எதிர்காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நான் சொல்லுகிற பொழுது அவர் எப்படி எனக்காக மாற்று சம்பவங்களை எனக்கு சொல்லுவார் என்று எலியா சொல்லுகிறார். அப்போ அவன் காத்திருக்கிறார் பாருங்க. 19-10ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ வெளியே வா, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பெருங்காற்று வந்தது, அதுலேயும் கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பூமி அதிர்ச்சியிலும் இல்லை என்பதை இங்கே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினியும் உண்டாயிற்று. பெருங்காற்று வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, அக்கினியும் உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்ச்சியிலையும் கர்த்தர் இருக்கவில்லை, பெருங்காற்றிலையும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று என்னப்பா. வழிபாடு என்பது உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரோடு கூட வழிபடுவது என்பதல்ல. உணர்வு பூர்வமாக எனக்குள்ளாக இருக்கக்கூடிய மனக்குமுறல்களை உணர்வு பூர்வமாக சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்னுடைய சம்பவங்களை, என்னுடைய சத்தங்களை, எனக்குள்ளாக எழும்புகின்ற பல குமுறல்களை, எனக்குள்ளாக அழுத்தமாக இருக்கிறவர்களை, எனக்குள்ளாக எப்பொழுதுமே அழுத்தத்தோடு கூட இயங்க வேண்டும் என்கின்ற பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு மாற்றி கொடுப்பார் என்பதைத்தான் இந்த 2வது பகுதி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுலடிகளார் ரோமர்கள் நிருபத்திலே அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிற பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை கவனியுங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்படித்தான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே உள்ளார்ந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். 2வதாக உணவு பூர்வமான ஆராதனையாக இருக்க வேண்டும். கடைசியாக வாசிக்கேட்ட 3வது திருமுறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 to 26 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிட்டோம். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வழிபாட்டை குறித்து யோவான் மிக தெளிவாக சொல்லுகிற திருமுறை பகுதியை இங்கே நாம் காண முடியும். 24ஆம் வசனம், 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
மூன்றாவது வழிபாடு உண்மையான வழிபாடு. அதைத்தான் நம்முடைய ஒவ்வொரு வழிபாட்டிலையும் நாம் சொல்கிறோம். இதற்கு ஆதாரமாகத்தான் 24 வசனம் சொல்லுகிறோம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, வருகிறவர் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறவர் நீதானா என்று அந்த பெண், சமாரிய பெண் இயேசு வந்து கேட்கும் பொழுது, அது நான் தான் என்கின்ற அந்த வழிபாட்டு கான்வர்சேஷன், வழிபாட்டினுடைய உரையாடலை இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த வழிபாடு என்பது என்ன? உண்மையான வழிபாடு என்று சொல்வது இயேசுவினுடைய காலகட்டம். பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டத்தில் வழிபாடு என்பது பூமி அதிர்ச்சியில் இல்லை, பெரும் காற்றில் இல்லை, அக்கினியில் இல்லை, மெல்லிய சத்தத்தின் வழியாக கடவுள் அவளோடு கூட தொடர்பு கொண்டார். அப்போஸ்தலருடைய காலகட்டங்களிலே பெருங்காற்றின் வழியாக ஆண்டவர் தொடர்பு கொண்டார். இந்த இரண்டு இடைப்பட்ட காலங்களுக்கு அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துடைய வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நீ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சம்பவம் ஏற்படுகிற ஒரு காரியத்தை பற்றி நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார்கள். இதுதான் இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பொருள். இந்த வசனத்தை கொண்டுதான் இந்த சமாரியா பெண்ணுக்கும் இயேசு கிறிஸ்து நடக்கின்ற ஒரு உரையாகும். இயேசுவானவர் சமாரியா நாடு, சமாரியா நாட்டு மக்கள், அவருடைய நிலம் என்பது யூதர்கள் மத்தியில் இருந்து தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பகுதி, தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் என்பதை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த சீகார் என்கின்ற ஒரு பகுதி தான், சீகார் என்கின்ற பெயர் தான் சீகேம் என்கின்ற பொருளாக சொல்லப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று இடம் நிறைந்த மையமான ஒரு பகுதி. இது யாக்கோபுடைய காலகட்டத்திலையும் யாக்கோபுடைய வரலாற்றின் வழியாக வருகின்ற பகுதிக்கு பின்பதாக மக்களும் இந்த இடத்தை மிக முக்கியப்படுத்தினார்கள் என்பதை பற்றி வேதம் சொல்கிறது. அதனால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்ததாக ஆதியாகமம் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீகேம் என்கின்ற பகுதியை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு மையமான ஒரு இடம். இந்த சீகேம் என்கின்ற கிணற்றின் அருகிலே, யாக்கோபுடைய கிணறின் அருகிலே இந்த சமாரிய பெண்ணும் இயேசுவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீகேம் என்கின்ற இடத்துல தான் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட இடம். யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30-35 முடிய ஒரு பகுதி. அதனால புதிய இடம், புதிய உடன்படிக்கை, யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டினுடைய மையமான இடத்துல இருந்து இயேசுவானவர் உரையாடல் நடக்கிறார். அங்கதான் உடைய இந்த வழிபாட்டினுடைய இடத்தை பற்றி 2 பேருமே பேசிக் கொள்கிறார். அப்பொழுது இந்த பெண் சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கப்பட்ட போது 20ஆம் வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே. இந்த ஸ்தலம் என்பது, நான் ஏற்கனவே இந்த 4ஆம் வசனத்திலே சீகார் அல்லது அந்த பேர் மருவி சீகேம் என்கின்ற பெயர் வருகிறது அல்லவா, இது யாக்கோபுக்கு சொந்தமான இடம். சமாரியா இந்த இடத்தில் தான் கெர்சீம் என்கின்ற மலையிலே ஆண்டவரை தொழுது கொண்டு வந்தார்கள். நாங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக இந்த இடத்துல யாக்கோபுடைய கிணறு, யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட இடம், யாக்கோபுடைய வரலாற்றினுடைய மையமான ஒரு பகுதி, இங்கே தான் மலை இருக்கிறது, இங்கே தான் நான் ஆண்டாண்டு காலமாக தொழுது கொண்டு வந்து கொண்டிருந்தோம். இப்போ நீங்க இந்த மலையை விட்டுட்டு எருசலேமில் போய் நீங்கள் தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அந்த பெண் இயேசுவானத்தில் கேட்கிறார். காரணம், அன்றைய காலகட்டத்திலே முக்கியமான ஒரு பகுதியாக சமாரியாவும் இருந்தது, சீகம் இருந்தது, எருசலேம் இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் சொன்னது, இனிமேல் சமாரியாவும் இல்லை, நீங்க இங்க இல்லை, நீங்க எருசலேமுக்கு தான் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த பகுதி என்ன சொல்லுகிறது, தொழுது கொள்ளுகின்ற
இடம் முக்கியமல்ல, தொழுது கொள்ளுகின்ற மக்களுடைய மனம்தான் முக்கியம் என்பதை பற்றி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகினாலே தொழுது கொள்ளுகின்ற இடம் முக்கியமல்ல, தொழுது கொள்ளுகின்ற உள்ளமும் அது உண்மையுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் அறியாததை தொழுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடி பிதாவாடம் விரும்புகிறார் என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலே நீங்க தொழுது கொள்ளுகிறவர்கள் இடம் முக்கியம் அல்ல, தொழுது கொள்ளுவருடைய உள்ளமும் உணர்வும் உண்மையுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தொழுகை பற்றி சொல்கிறார். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே நீங்கள் கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை வழிபடுவதற்கு பல நேரங்களிலே நாம் சிறப்பாக ஆண்டவரை தேடி அலைந்து ஓடி வருகிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் நிமித்தமாக ஆராதனைக்குள்ளாக நாம் ஆராதனை தொழுது கொள்ள முடியவில்லை, ஆலயத்திற்கு உள்ளாக வர முடியவில்லை. வெளியே இருக்கிறோம், வெளியே நாம் வாழ்ந்து வருகிறோம், வீடுகளில் இருக்கிறோம், பல ஃபேக்டரிகளில் நாம் இருக்கிறோம், பல கிராமங்களில் இருக்கிறோம். தொழுது கொள்ள முடியாத ஒரு அறையும் இல்லாமல் இருக்கலாம். எங்கே தொழுது கொள்வது? ஒருவேளை வீட்டில் எப்படி நமக்கு வசதி இல்லையே என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. தொழுது கொள்ள முடியாத ஒரு போக்குவரத்தான இடை நெரிசலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடும் இருக்கிறது. எப்பொழுது ஆலயத்தினுடைய கதவு திறக்கப்படும் என்பதை ஏக்கமாய் காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் உண்டு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய காரியம், இந்த ஆராதனையினால் ஏற்படுகின்ற மாற்றம், இந்த வழிபாட்டின் வழியாக ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் என்னென்ன? எங்கே இருந்து நாம் தொழுது கொண்டாலும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் நம்மை தேற்றும் என்பதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை தொழுது கொள்ளுகிறது எல்லாம் நாம் தொழுது கொள்ளும் பொழுது தன்னை உணர்ந்து உள்ளார்ந்த வழிபாடாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வழிபாடு உணர்ச்சி பூர்வமாக அல்லாமல் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த வழிபாடு என்பது உண்மையான வழிபாடாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வழிபாடு நாம் ஆண்டவரை நாம் தொடர்பு கொண்டு உண்மையாக இருப்போம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கசப்புகளை நாம் தூக்கி எறிவோம். உள்ளார்ந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாயிருப்போம். புத்தியுள்ள ஆராதனையாயிருப்போம். எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வரும் என்கின்ற அந்த சிந்தையோடு கூட ஆண்டவரை எல்லா இடங்களிலும் நாம் தொழுது கொண்டு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை மீண்டும் மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ இந்த வழிபாடு என்கின்ற தொடர்பு நிலையிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. அதனாலே இவ்வாறாக முகநூலியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் நாமும் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வதிலே எல்லா தடைகளையும் நாம் உடைத்தெறிந்து அவரை தொழுது கொண்டு இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நம்முடைய பாதத்தில் படிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை இந்த நிலையிலே எங்களை வழிநடத்த ஆண்டவர் கிருபித்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல உண்மைகளையும் உள்ளார்ந்த நிலைமைகளையும் உணர்ச்சி வசமான நிலையில்லாமல் உணர்வுபூர்வமான நிலையிலே நாம் தொழுது கொள்ள ஒரு நாமத்தை கனப்படுத்த கிருபித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம்முடைய கோவை மாவட்டம் மூலியமாக கேத்தி இன்ஜினியரிங் கல்லூரியிலே நமக்கு அட்மிஷன் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதனால் பிள்ளைகளை சேர்க்கிறவர்கள் இந்த 4 ஆண்டு முடிந்து அதில் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி இருக்கிறவர்கள் நீங்கள் கல்லூரியுடைய செயலாளர் மற்றும் பிரின்சிபாலை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். அதனால் இந்த சிஎஸ்ஐ கேத்தி இன்ஜினியரிங் காலேஜின் அறிவிப்பு வந்திருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு நம்முடைய ஆலயத்தினுடைய நோட்டீஸ் போர்டில் அதுக்குண்டான அந்த பேம்ப்ளெட் போடப்பட்டிருக்கிறது. சபை மக்கள் யாவரும் எங்கள் பார்த்து செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக நம்முடைய ஆலயத்திற்கென்று நம்முடைய பேராயர் அவர்கள் மற்றொரு ஆயரை நமக்கு நியமித்திருக்கிறார்கள். அது இந்த வாரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சி செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒருவேளை 4 ஆண்டுகள் யூடிசியிலே அவர் தன்னுடைய இறையியல் கல்லூரி படிப்பை முடித்து நம்முடைய சிஎஸ்ஐ கிரைஸ்ட் காந்திபுரத்திற்கென்று முதல் முறையாக அவர் நம்முடைய பேர மூலியமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் திரு பாபி ஆல்ஃபிரட் ஜோசப் என்பது. அவர் கடந்த வாரத்திலே நம்முடைய ஆலயத்தில் தன்னுடைய பணியை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அவரையும் இந்த சபையின் 1000 முறையிலேயும் சபை மக்கள் ஆசிரியர் கமிட்டி சார்பாக அவர்களையும் வருக வருக என்று நான் அவர்களை வரவேற்கின்றேன். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, கடந்த 2019-2020 ஆண்டுக்கான மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய அனைத்து பாக்கிகளையும் ஏல பாக்கி சந்தா பாக்கி எல்லாம் கட்டி முடித்திருக்க வேண்டும். இது நம்முடைய கோவை திருமணத்துடைய சட்டத்தின் விதிமுறை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதனால ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய அனைத்து பாக்கிகளையும், அது சந்தா பாக்கி, ஆலயத்தில் எடுத்த பாக்கி, வேறு ஏதாவது பாக்கியில் இருக்கும் பட்சத்தில் அது மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்பதாக மார்ச் மாதம் முழுமையாக நமக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்தது நிமித்தமாக அந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்கின்ற கடைசி நாள் என்பது தளர்த்தப்பட்டு இந்நாள் வரைக்கும் தளர்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த நாளிலே நம்முடைய பேராயத்திலிருந்து வந்திருக்கிற சுற்று அறிக்கையின்படி இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக யாரெல்லாம் இன்னும் சந்தா பாக்கிகள் கட்டாமல் இருக்கிறீர்களோ, ஒருவேளை ஏல பாக்கி கட்டாமல் இருந்திருக்கலாம், சந்தா பாக்கி கட்டாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் ஏல பாக்கில் கட்டாமல் இருந்தால் இந்த சந்தா பாக்கிகளையும் ஏல பாக்கிகளையும் ஆலயத்துடைய மற்ற பாக்கிகளையும் இம்மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்பதை நம்முடைய திருமணத்திலிருந்து நமக்கு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய சபை மக்கள் யாவரும் இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக யாரெல்லாம் கட்டி முடிக்காதவர்கள் இருக்கிறீர்களோ, அது தளர்த்தப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதம் மே மாதம் என்று. ஆனால் இந்த மாதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய அனைத்து சந்தா பாக்கிகள், ஏல பாக்கிகள் மற்றும் ஆலயத்துடைய எடுத்திருக்கக்கூடிய மற்ற மீதி தொகை எல்லாம் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ளாக கட்டி முடிக்கப்படுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபை மக்கள் யாரும் கணத்தில் கொண்டு இதை நீங்கள் கட்டுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்துடைய அலுவலகம் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குமாக அலுவலகம் திறந்திருக்கும். அதனுடைய சபை மக்கள் உங்களுடைய சந்தா பாக்கிகள் கட்டாமல் இருக்கும் பட்சத்தில், ஏல பாக்கில் கட்டாத பட்சத்தில் மற்றும் வேறு ஏதாவது பாக்கில் கட்டாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் பாக்கியில் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆலயத்துடைய செயலாளர் பொருளாளர் நீங்கள் சந்தித்து உங்களுடைய எவ்வளவு பாக்கியை கட்ட வேண்டும் என்பதை ஆலயத்துடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ, இல்லை என்றால் செயலாளரை தொடர்பு கொண்டோ அல்லது பொருளாளரின் தொடர்பு கொண்டோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய ஏல பாக்கிகளையும் சந்தா பாக்கிகளையும் மற்ற பாக்கிகளையும் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ளாக கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, சந்தா காடுகளில் நீங்கள் சந்தா தொகைகள் கட்டுகிறவர்கள் வெறும் சந்தா தொகை மட்டும்தான் நாம் கட்டிவிட்டு அந்த காலத்தை பூர்த்தி செய்துகிறோம். நிறைய காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மிஷனரிமார்களை நாம் தாங்குகிறோம். அநேக ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், மருத்துவ உதவி செய்கிறோம், ஏழை மக்களுக்கு பல்வேறுமான உதவிகளை செய்கிறோம். அதனால் சந்தா தொகை மட்டும் என்கிற காலத்தில் மட்டும் நீங்கள் பணம் செலுத்தாமல் அதற்குன்னு நிறைய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. IMS இருக்கிறது, NMS இருக்கிறது, DBM இருக்கிறது, கட்டட நிதி இருக்கிறது, பெண்கள் ஐக்கிய சங்கம் இருக்கிறது, ஏழைகள் நிதி என்று ஒவ்வொரு கட்டமும் இருக்கிறது. அதிலேயும் நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுடைய சந்தா பாக்குகளை நீங்கள் கட்டுமாறுங்களை மற்ற தொகையிலையும் நீங்கள் கட்டுமாறுங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக சொல்கிறேன், உங்களுடைய அனைத்து ஏல பாக்குகளையும் வருகின்ற இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய உண்டியல் காணிக்கை மற்றும் பிடியரிசி காணிக்கை இருக்கும் என்று சொன்னால் அதையும் ஆலயத்துடைய அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் படைக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை.
நமது கிளை சபை சிஎஸ்ஐ கிருஷ்ணன் ஆலயம் நியூ முல்லை நகர் திருச்சபை சேர்ந்த பி உலகராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஜாஸ்மின் ராஜ் என்பவரும், நமது நியூ முல்லை நகர் கிளை சபை திருச்சபை சேர்ந்த திரு டி தாமஸ் அவர்களின் மகள் செல்வி தங்க வித்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிவிக்க இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்து திரு டி குணசிங் அவர்களின் மகன் செல்வன் ஜி சாமியல் என்பவரும், சிஎஸ்ஐ போத்தனூர் தூய மார்க் திருச்சபை சேர்ந்து எம் தர்மராஜ் அவர்களின் மகள் செல்வி டி ஜன்னட் கிரேஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிவிக்க இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற ஏ தேவபிச்சை அவர்களின் மகன் செல்வன் டி பிரைஸ் என்பவரும், நமது திருச்சபை சேர்ந்த திரு பி சாம்வேல் ராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ் சோனி லின்சி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதற்கு இதுகளுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்களில் யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கணும். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொள்கிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அதற்காக ஜபங்களை ஏறெடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, வருகின்ற நாட்களே பிறந்த நாளை மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் அனைவரையும் மீதாமை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக கிருபை தாரும். அதே போல திருமண ஆண்டு கொண்டாடுகிற குடும்பத்தாரும் மீதாமை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்துக்கு வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி கிருபை தாரும். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் புதிய குடும்ப வாழ்வுகளை கொடுக்கிற ஆண்டவர் கர்த்ததாமே ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். திருமண அறிக்கையின் மூலியமாக முதலாவது அறிக்கையின் மூலியமாக வாசிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற காலங்களின் கிருபையும் அவனை தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். திருச்சபை சார்பாக அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் எழுதுண்டு கீர்த்தனையிலே 19வது கீர்த்தனை நாம் பாடுவோம். Amen.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலம் முழுமையாய் கத்திரங்களை கரப்பிடித்து விளையாடுத்தினே நன்றி செலுத்துகிற சுவாமி. பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலேயும் இல்லங்களிலேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்துவீராக. இந்த தொற்று நோய் நிமித்தமாக ஏற்படுகின்ற பல அச்சங்கள், பயங்கள், பலவிதமான சூழ்நிலை தடுமாற்றம் இருக்கிற அறிந்திருக்கிறோம். இவையும் வெகு சீக்கிரத்திலே கடந்து போக ஆண்டு தாமே கிருபை தாரும். தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கிற மக்கள், பல துறைகளை பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், உள்ளூரில் வேலை செய்கிறவர்கள், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், இந்தியா முழுவதுமாக மற்றும் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் உடைய பாதுகாப்பையும் பராமரிப்பை தந்துள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிமார், வயோதிபர்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து மக்களுக்கும் புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையின் கட்டுதாமை கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டுகிறோம். உடைய சந்தோஷம், உடைய சமாதானம் என்னாலும் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில செயலாற்றி கொண்டு வருகிற தெய்வக்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எதிர்காலங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீதாமே சந்தித்து இப்படி தேவையில்லாவற்றையும் கிருபினாலே உடைய இறக்கத்தினாலே வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலங்கள் மிகவும் ஒரு கடினமான ஒரு காலங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே அத்தனை சூழ்நிலைகள் கர்த்தர் எங்களை மாற்றி உம்முடைய இறக்கத்தினாலும் கிருபினாலும் முடிசூட்டி எங்களை பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும் தப்பித்து காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா குடும்பத்தின் மக்களையும் ஆஸ்வதியும் தேவைகளை சந்தித்து ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரையோட சம்பாத்தியத்தையும் வீட்டுடைய அப்பத்தையும் ஆகாரத்தையும் நீதாமே ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபின் கரம் தொடர்ந்து ஆட்கொண்டிருப்பதாக. எல்லா கணத்தையும் மகிமை துதியும் சோத்திரமும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நலபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 356வது பாமாலை பாடல். Thank you.
பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை மீண்டும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டு தாமே தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று மீண்டும் நான் ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் முன் செல்லட்டு சுவாமி, அதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர ஆண்டு தாமே கிருபித்தார். எல்லா மக்களையும் மீதாமே ஆஸ்வதியும், எல்லா தேவைகளையும் மீதாமே சந்திப்பீராக. எங்களை உடைய பாதத்தில் முற்றுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தினுடைய புறப்பட்டு செல்லுங்கள்.